மேனிஃபெஸ்டோவிலே வந்து செக்ஷன் 471 பார்த்தீங்கன்னாக்கா வழக்கறிஞர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இருக்கிறது போல பொறியாளருக்கும் கவுன்சில் அமைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏற்பாடுகள் செய்யப்படும் ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. 471 ஆர்டிகல் இருக்குங்க சார். அது இது வரைக்கும் அவங்க வந்து அதை பற்றி ஏற்படுத்தலை. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அவங்க பீரியட் முடிய போகுது. அடுத்து வருவதற்குள்ள இப்போ ஏன்னா அடுத்து வந்து இன்னொரு 6 மாதத்துக்குள்ள இப்போ மழைக்கால கூட்டத்தோட நடந்துருக்கு சார் சட்டசபையில். இந்த இதுலையாவது அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு வந்து ஆணையிட்டு அவங்க மூலமா என்ஜினியர் கவுன்சில் அமைத்திட ஒரு கவுன்சில் அமைக்கணும் சார். ஒரு பொறியாளர்கள் வந்து அவங்க தலைமை பொறியாளர்கள் யார் யார் அந்த இதுக்கு வந்து ஆப்ட் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க வந்து இப்போ கர்நாடகாவில் வந்திருக்குங்க சார். லாத்தூர் இன்சிடென்ட், லாத்தூருடைய அந்த பூகம்பம் நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். அந்த லாத்தூரில் வந்து குஜராத்தில் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தகுதி வாய்ந்த கட்டடங்கள் கட்டணும் அப்படின்னு தான் பொறியியல் கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அன்றாடம் வந்து இயற்கை பேரிடர்கள் எப்படி வருது, எப்படி வந்து இன்றைக்கு தொழில்நுட்பத்தை எப்படி நம்ம வந்து மேம்படுத்தணும் அப்படின்லாம் நமக்கு வந்து ஒரு அறிவதற்கு ஏதுவாக அவங்க வந்து கவுன்சில் அமைச்சிருக்காங்க. குஜராத்தில் அமைச்சிருக்காங்க, போன வருடம் கர்நாடகாவில் அமைச்சிருக்காங்க சார். அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து பொறியாளர் கவுன்சில் வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் சார். அதில் வந்து நாங்கள் ஏற்கனவே போய் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனியாக இருக்கீங்க, அப்படி தனித்தனியாக கேட்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. கடந்த வருடம் வந்து நாங்கள் பிஐஐ பில்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, எங்களது ஃபேசியாட்டுங்க, கிரீக் அமைப்பு எல்லாம் சேர்ந்து கூட்டாக ஒரு அறிக்கை தயாரித்து ரெடியாக வச்சுருக்கோம். நீங்கள் அந்த கவுன்சில் அமைச்சிங்கனாக்கா உடனடியாக கொண்டு போய் அவங்ககிட்ட நாங்கள் எங்களுக்கு தேவையான என்னென்ன அம்சங்கள் வேணுங்கிறத அந்த பாயிண்டோடு எழுதி வச்சுருக்கோம். அதை கொண்டே கொடுப்போங்க சார். ஆகவே நாங்கள் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுப்பது என்னன்னாக்கா, முதல்ல பொறியாளர் கவுன்சில் அமைப்பதற்கு அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுங்க, அந்த டீம் அப்பாயின்ட் பண்ணுங்க. அந்த டீமுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்வதற்கு தயாருங்க சார்.